محمد نبينا بنور هدينا. தொடர்ந்து கவனித்து வரக்கூடிய சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் இன்றைக்கு 20வது வகுப்பு, அதாவது ஹிஜ்ரி 5 இருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்த்தது ஹிஜ்ரி 5 3 யுத்தங்கள் நடந்துச்சுது. ஹிஜ்ரி 5 3 யுத்தங்கள் நடந்துச்சுது. அதில் ஒன்று அஹல் யுத்தம், ஹந்தக் யுத்தம். ரெண்டாவது அஹல் யுத்தத்தில் துரோகம் செஞ்ச யூதர்கள் பனு குரைலா யுத்தம். மூணாவது பனுல் முஸ்தலிக் என்ற யுத்தம். அதில் தான் அன்னை சய்யிதா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த செய்தி மதீனாவுள்ளுக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த சலசலப்பு மதீனாவில் இருந்துச்சுது. அந்த 1 மாத காலத்துக்கு பின்னால் தான் மதீனா அப்படியே சைலண்ட் ஆகிச்சுது, அல்லாஹ் சூரத்து நூறில் வஹை இறக்கினதுக்கு பின்னால். இப்போ நாங்கள் ஹிஜ்ரி 6க்கு போகிறோம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 58வது வயது. இப்போ மதீனா, அதோட அரேபிய தீபகற்பம் எல்லாத்துலேயும் ஒரு விதமான நிசப்தம், சைலண்ட். ஏனென்றால் அந்த அகல் யுத்தத்தில் 10,000 குறைஷிகள் வந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதொண்டு பனு குரைலா யூதர்கள் அவர்களுடைய விஷயத்தில் செய்யப்பட்ட தீர்ப்பு. ரெண்டாவது, மூணாவது பனுல் முஸ்தலிக் யுத்தத்திலையும் முஸ்லிம்கள் வெற்றி. எனவே கொஞ்சம் முஸ்லிம்களுக்கு சார்பாக அரேபிய தீபகற்பத்துடைய நிலைமைகள் இருக்குது. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழைப்பு பணி சக்ஸஸ்ஃபுல்லாகிற ஒரு வெளிச்சம் ஒன்று தூரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விளங்குது. இது அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் சக்ஸஸ் ஆக போகுது என்ற கட்டத்தில். இது எத்தனை ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 6. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்து தான் 6 வருஷம். அப்போ 6 வருஷமாக கஅபாவில் யாரும் தொழல. 6 வருஷமாக கஅபாவில் தொழுகை நடத்தப்படவும் இல்லை, யாரும் தொழவும் இல்லை. ஹிஜ்ரி 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவொண்டு கண்டாங்க. ஹிஜ்ரி 6 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவொண்டு கண்டாங்க. அந்த கனவை வந்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தோழர்களே, நான் ஒரு கனவு கண்டேன் நேற்று இரவு. என்ன கனவெண்டா, நானும் என்னோட நீங்களும் வாரீங்க, நாங்கள் எல்லாரும் மக்காவுக்கு போகிறோம். எல்லாரும் நாங்கள் மக்காவுக்கு போயிட்டு அங்கே கஅபாவுடைய சாவியை நான் எடுத்து நான் கஅபாவை திறக்கிறேன். அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஅபாவை தவாஃப் செஞ்சுட்டு நாங்கள் எல்லாம் உம்ரா ஒன்று செய்கிற மாதிரி கனவொண்டு கண்டேன் என்று சொன்னதும் சஹாபாக்களுக்கு சரியான சந்தோஷம். நான் பிறந்த மண்ணை விட்டுட்டு வந்ததை கஅபா ஆக விருப்பமான இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. எனவே சஹாபாக்கள் சந்தோஷத்தில், யா ரசூலல்லாஹ், அப்போ உம்ராக்கு போகிறோம் என்ன நாங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் ரெடியாகுறாங்க. கிட்டத்தட்ட 1400 அல்லது 1500 சஹாபாக்கள் உம்ராவுக்காக ரெடியாகுறாங்க. ஹிஜ்ரி 6. ஹிஜ்ரி 6 துல்கஅதா மாதம் திங்கக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து உம்ராவுக்காக 1400 அல்லது 1500 சஹாபாக்களோட உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா என்ற மனைவியையும் கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஹிஜ்ரி 6 துல்கஅதா மாதம் திங்கக்கிழமை நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் ஆயுதங்கள் எடுத்துக்கொள்றது இல்லை. பொதுவாக அண்டை காலத்தில் டெசர்ட்டில் பயணம் செய்கிற ஒரு பயணி, சாதாரண பயணம் செய்கிற ஒரு ஆள் ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு எந்தளவு ஆயுதம் வச்சு கொள்ளையிலுமோ, அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவங்களோ, பொதுவாக பாலைவனத்தில் ஆபத்துகள் வந்தால் பாதுகாப்புக்காக வேண்டி வச்சுக்கொள்கிற ஆயுதத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். அதையும் கவரில் போட்டு தான் வச்சுக்கொள்ளணும், யாரையும் பயங்காட்டவும் படாது. நாங்கள் யுத்தம் செய்ய போகல, தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் உம்ரா ஒன்று செய்ய போகிறோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட போகிறாங்க. இப்போ நபி அவங்க முஸ்லிம்களோட மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வாராங்களாம் என்ற செய்தி கேள்விப்பட்டதோட மக்கா தடமாறுது. மக்காவில் அவசரமான ஆலோசனை சபை கூட்டம் நடக்குது. மக்காவுடைய தலைவர் யார்? இப்போ அபூ சுஃபியானுடைய தலைமையில் அவசரமான ஆலோசனை சபை நடக்குது. மக்காவில்
எப்படி சரி முஸ்லிம்களை வர விடக்கூடாது, தடுக்கணும் என்று சொல்லி லூத்துவா என்ற இடத்துல குறைஷிகள் வந்து தங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹாலித் இப்னு வலீத் உஹதுடைய யுத்தத்தில் அவரால் தான் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுது. அந்த மலை ஜபலுர் ருமாத்தை தாண்டி போய்த்து பின்னால் அட்டாக் பண்ணினதுனால ஹாலித் இப்னு வலீத் என்றவர் என்ன செஞ்சார், அவர் 200 குதிரை வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டு எப்படி சரி முஸ்லிம்களை வர விடுறதில்லை. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டரில் முஸ்லிம்கள் பெரும்பகுதியை தாண்டி வந்துட்டாங்க. 300-350 தாண்டி இன்னும் கிட்டவாகிறாங்க. இவங்கெல்லாம் மக்காவிலிருந்து வெளியேறி ஹாலித் இப்னு வலீதுடைய தலைமையின் கீழே பின்னால் ரதியல்லாஹு அன்ஹு மாறுறாங்க. 200 குதிரை வீரர்கள் வச்சுக்கொண்டு எப்படி சரி முஸ்லிம்களை வர உற்ற இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்பப்போ செய்தி வருவது, இந்த இடத்துல காஃபிர்கள் நிற்கிறாங்க, அந்த இடத்துல குறைஷிகள் நிற்கிறாங்களாம், இந்த இடத்துல இவருடைய தலைமையில் நிற்கிறாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே கணக்கெடுக்கல. நாங்கள் சண்டைக்கு போகல தானே, நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம் என்று சொல்லி தல்பியாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சஹாபாக்களை கூட்டி கொண்டு அப்படி போகிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து சொல்ல எதையுமே பொருட்படுத்தல. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 350-450 கிலோமீட்டரையும் தாண்டி மக்காவுக்கு நெருக்கமாக வந்துட்டாங்க. அவ்வளோ தூரம் பயணித்து மக்காவுக்கு நெருக்கமாக வந்தா கண்ணுக்கு விளங்குற தூரத்தில் ஹாலித் இப்னு வலீதுடைய 200 குதிரை படைகளோட அவர் குதிரையை வேணுமென்று அங்கிட்டு அதற்றாரு, இங்கிட்டு அதற்றாரு, முன்னுக்கு கொண்டு நிற்பான்றார், எப்படி சரி பயங்காட்டணும் என்று சொல்லி முஸ்லிம்கள் அந்த எதிரி படையை பார்க்கக்கூடிய தூரத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல, ஃபேஸ் ரியாக்ஷனில் கூட எதையுமே காட்டல. நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நாங்கள் உம்ராவுக்கு தான் வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற டைமில் அங்கால குதிரைப்படை இருக்குது, இங்கால முஸ்லீம் படை கிட்ட கிட்ட கண்ணுக்கு விளங்குற தூரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுகையை தொழுவிக்கிறாங்க. லுஹர் தொழுகையை தொழுது முடிக்கும் பொழுது அங்கால குதிரை வீரர்களை வச்சு கொண்டிருந்த ஹாலித் இப்னு வலீத் அவர் சொன்னார், இவங்க ருக்கு செஞ்சாங்க, சுஜூது செஞ்சாங்க. அப்போ அந்த டைமில் எங்களுக்கு அழகாக அட்டாக் பண்ண இருந்துச்சு தானே, சுஜூதில் ருக்குவிலெல்லாம் கீழே தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைமுக்கு எங்களுக்கு சரியாக அட்டாக் பண்ண இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு 2-2.5 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த ப்ரேயர் தொழுவாங்க, அசர் தொழுவாங்க. அப்போ நாங்கள் இவங்களுக்கு அடிப்போம். முஸ்லீம்கள் எதுக்கு வந்த? வெறும் உம்ராவுக்கு. சண்டை செய்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஆயுதங்களும் கொண்டு வரவும் இல்லை. ஹராமோட வந்திருக்கிறாங்க, சும்மா பாதுகாப்புக்குரிய சின்ன ஒரு இதண்ட வச்சிருக்கிறாங்க உரையில். ஹாலித் இப்னு வலீத் சொன்னார், அடுத்த அசர் தொழும் பொழுது அவங்க ருக்கு செய்வாங்க, சுஜூத் செய்வாங்க, இதுதான் சான்ஸ், போய் அடிச்சிருவோம். நான் அசருடைய நேரம் வருவது அல்லாஹு தஆலா தொழுகையை மாற்றினான். எப்படி? ஸலாத்துல் ஹௌஃப், அதாவது இப்படியான நேரத்தில் எப்படி சொல்லணும், எதிரிகள் அட்டாக் பண்ண போகிறாங்க என்ற டைமில் எப்படி சொல்லணும் என்ற சிஸ்டத்தை அல்லாஹ் மாற்றினான். 2 சஃப்பாக நிற்கணும், இமாம் தொழுவிப்பார், இமாமோடு சேர்ந்து 2 சஃப்பும் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு தக்பீர் கட்டுவாங்க. இமாம் ருக்குக்கு போவார், ஃபர்ஸ்ட் சஃப் மட்டும்தான் ருக்குக்கு போவாங்க. செகண்ட் சஃப் அப்படி காட்டில் இருப்பாங்க, சும்மா கீழே பார்த்துட்டால அவங்க ரெடியாக இருப்பாங்க, தக்பீர் கட்டி கொண்டு அங்கே பார்த்து கொண்டு ஆயுதங்களை வச்சு கொண்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத் ருக்குக்கு போயிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா வந்து சுஜூதுக்கு போயிட்டு அப்படி ஃபுல்லாக மேலே எழுப்பினதுக்கு பின்னால் இப்போ செகண்ட் சஃப் இருக்குதே, அவங்க தனியாக ருக்கு செய்வாங்க, முன்னுக்குள்ள சஃப் காட் பண்ணி கொண்டு இருக்கும். இவங்க ருக்கு செஞ்சு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா வந்து திருப்ப சுஜூதை செஞ்சு திருப்ப நிலைக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுவாங்க. அது வரைக்கும் இமாம் கையாம நீட்டுவார். செகண்ட் ரக்காத் தொழும் பொழுது ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் யார் இமாமோட போன? முன் சஃப். செகண்ட் ரக்காத் தொழும் பொழுது பின் சஃப் இமாமோட போவாங்க, முன் சஃப் காட்டில் இருக்கும். அத்தஹியாத்தில் உட்காருவாங்க, அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்தை நீட்டுவாங்க. இப்போ முன் சஃப் என்ன செய்வாங்க, அவங்க தனியாக ருக்கு செஞ்சு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா வந்து சுஜூத் எல்லாம் செஞ்சு அத்தஹியாத்தில் ஜாயிண்ட் ஆகுவாங்க. இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது 2 சாராரும் சலாம் கொடுப்பாங்க. தக்பீர் இமாமோட தான் 2 சஃபும் காட்டின, சலாமும் 2 சஃபும் இமாமோட சேர்ந்து கொடுத்து இடையில டிஃபரெண்ட் ஆகுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க அட்டாக் பண்ணி கொள்ளையிலது, எல்லாரும் பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களே. அல்லாஹ் ஸலாத்துல் ஹௌஃப், இது எதிரிகள் கண்முன்னுக்கு இருந்தா
வேறு சைடில் இருந்தால் அதுக்கு வேறு மெத்தட், 2 சஃபாக பிரித்து எப்படி செய்யணும் என்று. இப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, முன்னால் ஹாலிதுடைய படை இருக்குது, உடைச்சி கொண்டு அதை தாண்டி போகிறதாக இருந்தால் எப்படியும் அவர் சண்டைக்கு இழுப்பாருங்கள, எப்படியும் சண்டைக்கு இழுப்பார். நாங்கள் இஹ்ராமோடு இருக்கிறோம், சண்டை பிடிச்சி வேலில்லை. நபி அவங்க இப்பையும் சண்டைக்கு போகல, சண்டைக்கு போகிறதுக்குள்ள நாடவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மெயின் என்ட்ரன்ஸை ஹாலித் கவர் பண்ணிட்டாரு, நாங்கள் என்ன செய்வோம், தன்ஈம் வழியால் சுற்றி போவோம். அது கஷ்டமான பாதை, கரடு முரடான பெரும் பெரும் கட்பாறைகள் கொண்ட பாதை, அதில் போகிறது சரியான கஷ்டம். ஆனால் லேசான பாதையை தான் ஹாலித் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன செய்ய, நாங்கள் சண்டை பிடிக்க விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ஈம் வழியாக மக்காவுக்கு போகிற அந்த கரடு முரடான பாதையினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ட்டு கொண்டிருக்கும் பொழுது சனியத்துல் மிரார் என்ற இடம் வருவது. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒட்டகம் அப்படி படுத்திருச்சுது, மண்டிட்டு இருச்சுது. நபியுடைய ஒட்டகத்துடைய பெயர் கஸ்வா. என்ன ஒட்டகம்? கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. கஸ்வா அப்படி உட்கார்ந்துருச்சு. எழுப்பினா எலும்புது இல்லை, அதட்டி பார்த்தாலும் எலும்புது இல்லை. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற கஸ்வா ஒரு நாளும் அடம் பிடிக்கிறது இல்லை, என்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகம் அடம் பிடிக்கிறது இல்லை, இன்றைக்கு அது எலும்புது இல்லை. எப்படி அப்ரஹாவினுடைய யானை பட வந்து கஅபாவுக்கு நெருக்கமாகும் பொழுது அல்லாஹ் அதை அப்படி மண்டியிட வச்சானோ, எவ்வளோ அதட்டியும் எலும்பல்லையே, இது போல் அல்லாஹ் என்ற கஸ்வாவை அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு கஸ்வாவை எழுப்பி அந்த சைடில் நேராக போகாமல் வழியை மாற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா என்ற இடத்துக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா என்ற இடத்துக்கு சஹாபாக்களோட வந்து ஹுதைபியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத் என்ற கிணத்தடியில் தங்குறாங்க. இதுதான் சமத் என்ற ஹுதைபியாவில் இருக்கக்கூடிய கிணத்தடி. உம்ராவுக்கு போனவங்க சில நேரம் இதை பார்த்துருப்பீங்க, சில நேரம் காட்டவும் மாட்டாங்க, அதை எல்லாத்தையும் காட்டிப்படாது. சமத் என்ற கிணத்தடி. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தண்ணி போதாது, 1400 பேர் இருக்கிறோம், தண்ணி இல்லை அதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அம்பொண்டை கொடுத்தாங்க, இதை கொண்டு போய்த்து கிணத்துள்ளுக்கு வைங்க. சஹாபாக்கள் அந்த அம்பொண்டை கொண்டு போய்த்து கிணத்துள்ளுக்கு வச்சாங்க. தண்ணி ஊற்றெடுக்குது, எல்லா சஹாபாக்களுக்கும் போதுமான அளவு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த நபி கொடுத்த அம்பால அந்த பரக்கத் அல்லாஹ் ஏற்படுத்தினான். எல்லா சஹாபாக்களும் தாராளமாக பாவிச்சு கொள்கிறாங்க. இப்போ ஹுதைபியா என்ற இடத்துல இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரா நடுவர்கள் வாராங்க. நீங்கள் வரவானம் என்றதை தடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக வாராங்க. வந்து நீங்கள் வரவானம், திரும்பி போங்க என்று சொல்லி குறைஷிகள் சார்பாக முதலாவது புதைல் இப்னு வரகா அல் ஹுசாஇ கோத்திரத்தை செஞ்ச ஒருத்தர் வந்தார். நபி அவங்க சொன்னாங்க, சரியப்பா, நாங்கள் சண்டைக்கு வரல, நாங்கள் வம்புக்கு வரல, வாய்ச்சண்டையும் இல்லை, கை சண்டையும் இல்லை, எதுவும் பேரம் பேச வரவும் இல்லை, நாங்கள் வந்தது வேறொன்றுக்கும் இல்லை, உம்ரா ஒன்றை செஞ்சுட்டு அதுக்கு மட்டும் முடுங்களே என்று சொல்லி முதலாவது தூதுவர்கிட்ட சொன்ன நேரம் அவரும் பேத்து குறைஷிகள்கிட்ட சொன்னார், நீ சரிதான், அவங்க சண்டைக்கு வரலன்றாங்க, இஹ்ராமோட வந்திருக்கிறாங்க, அவங்க உம்ரா ஒன்றை செஞ்சுட்டு போகட்டுமே. ஆனால் குறைஷிகளுடல்ல, ஏலைலா. ரெண்டாவது மிக்ரஸ் இப்னு ஹஃப்ஸ் அனுப்பினாங்க. நபி அவங்க அவங்கள்ட்டையும் சொன்னாங்க, இங்கே பாருங்க, நாங்கள் இதுக்கு தான் வந்தோம் என்று தெளிவுபடுத்தினாங்க. அப்பையும் குறைஷிகள் ஏற்றுக்கொள்ள மாதிரி அல்ல. மூணாவது ஹுலைஸ் இப்னு அல்கமா என்றவர் அனுப்புகிறாங்க. நபி அவங்கள்ட்டையும் இதைத்தான் சொன்னாங்க, வாப்பா உம்ராக்குத்தான் வந்தோம். நாலாவதாக உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்றவர் வாராரு. அவர் வந்து நபி அவங்களை கிட்ட வந்து நபி அவங்களை பிரைன் வாஷ் பண்ண பார்க்குறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் வந்திருக்கிறது உங்களோட தோழர்கள், நீங்கள் இப்படி எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு சண்டை வந்தால் இவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு போய்த்துருவாங்க, நீங்கள் மட்டும் தனிச்சிடுவீங்க. ஹஸரத் அபூபக்கர் ரதியம் சூடாக வச்சது, யாரை பார்த்து சொல்கிறீங்க இவரை விட்டுட்டு போவோம் என்று, உசுறு போனாலும் விட்டுட்டு போக மாட்டோம் என்னாங்க. உர்வா என்ன செய்கிறாரு, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி நபியுடைய தாடியை பிடிச்சி பேசுகிறார்.
இங்கே பாருங்க நீங்கள் திரும்பி பேத்துருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாடியை பிடிச்சி பேச முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு இவன் எப்பெல்லாம் நபியோட தாடியை பிடிக்கிறோம் எடுத்து தட்டுறாங்க வாளால், கையெடு ரசூலுல்லாஹ்வோட தாடியை பிடிக்காது, உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி. இவர் பார்த்தாரு சஹாபாக்களுடைய நிலைமையெல்லாம் சும்மா லேசிப்பட்ட நிலைமை அல்ல, தாடியை கூட பிடிக்க விட்றாரு இல்லை, முகீரத் இப்னு ஷுஅபா வாளால் கைக்கு அடிக்கிறார், எடு கையை, ரசூலுல்லாஹ்வோட தாடி உனக்கு பிடிக்க தகுதி இல்லை. இந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் குறைஷிகள்கிட்ட போயிட்டு சொன்னார் ஆச்சரியத்தோட, நான் கைசருடைய கோட்டைக்கு போய்த்திருக்கிறேன், கிஸ்ரா மன்னனிடத்தில் போய்த்திருக்கிறேன், நஜ்ஜாஷி ஹபஷாவுடைய நஜ்ஜாஷி மன்னன்கிட்ட போய்த்திருக்கிறேன், அவங்களோட அந்த அந்த அரசர்களுக்கு அந்த குடிமக்கள் கொடுக்காத மரியாதை இல்லையா நபிக்கு தோழர்கள் கொடுக்குறாங்க. பெரும் மன்னர்கள் கிஸ்ரா என்ன நஜ்ஜாஷி என்ன, இப்படி நான் போகாத மன்னர் சபையில் கைசருடைய அந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த குடிமக்கள் எப்படி மன்னரை ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை விட பல மடங்கு இவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. நான் பேசும் பொழுது கண்ணால் அங்கிட்டும் இங்கிட்டும் நோட்டமிட்டேன். அவங்க கண்ணியப்படுத்துற மாதிரி உலகத்தில் எந்த அரசருக்கும் எந்த கண்ணியமும் இல்லை, அப்படி தலைக்கு மேலே வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் யோசிக்காம செய்யறதுக்கு முழு தயாரோடு இருக்கிறாங்க அந்த சஹாபாக்கள். எனவே எனக்கெண்டா படுவது இவங்களோட முட்டிட்டு போறது நல்லமில்லை. எந்த அளவுக்கெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சால் அந்த தண்ணி கீழே நிலத்துல உளமுந்தி பரக்கத்துக்காக அதை பிடிக்கிறதுக்கு சஹாபாக்கள் போட்டி கொள்றாங்க. இப்படி ஒரு அரசரை நான் என் லைஃப்ல நானண்டா கண்டதில்லைன்னு சொல்லி உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர் குறைஷிகள்கிட்ட சொல்றாரு. இப்போ இங்கே சமாதானத்துக்கு உண்டான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது தானே, இல்லை வானம் போங்கண்டு குறைஷிகளுடைய வாலிபர் கூட்டம் சமாதானம் எல்லாம் பேசி சரி வராது என்று சொல்லி குறைஷிகளுடைய தலைமைத்துவம் என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரை அனுப்பி எப்படி சரி சமாதானம், இந்த முறை வானம் பாப்பா போங்க, இந்த முறை முறாக்கு வார் இல்லைன்னு எப்படி சரி பேசி அனுப்ப பார்க்குறாங்க. குறைஷிகளுடைய வாலிப செட் ஒன்று பிளான் பண்ணினாங்க. இது பேசி அனுப்புகிற விஷயம் இல்லை, நைட்டோட நைட்டாக நாங்கள் இறங்குறோம், கதையை முடிக்கிறோம். யாரு? குறைஷிகளுடைய வாலிப செட் ஒன்று 70-80 பேர் கொண்ட ஒரு செட் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் ஆள் அனுப்பி பேசி போயிட்டு வாங்கண்டு வழி அனுப்புறதெல்லாம் 2ல் 1 பார்க்குற, இன்னும் புத்தி குடிபடலை, பத்ரில் பட்டு, உஹதில் பட்டு, ஹந்தக்கில் பட்டு, இன்னும் படலை. என்ன செய்கிறாங்க, குறைஷிகளுடைய வாலிபர் கூட்டம் நைட்டோட நைட்டா 70-80 பேர் முஸ்லிம்களுடைய கேம்புள்ளுக்கு வாரோம் வெற்றோம் என்று வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தளபதியாக முஹம்மது இப்னு மஸ்லமாவை போட்டிருந்தாங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ரெண்டு பேரை காவலுக்கு போட்டிருந்தாங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா தொழுது கொண்டிருக்கிறாரு, இவங்கெல்லாம் வாராங்க. மற்றவர் தூக்கம், அவங்க அம்பெறிகிறாங்க. இவர் தொழுகைய உடல்ல இவர் அம்பெறியறி அம்புகள் பட்டு கொண்டிருக்குது, 4-5 அம்பு இறங்கிருச்சு, அப்பையும் தொழுகைய உடல்ல. ஒரு மாதிரி சலாம் கொடுத்துட்டு டக்குண்டு இவரோட துணையாக போட்டிருந்தவரை எழுப்புறாரு. அவர் கேட்டாரு, ஏன் அவசரமா தொழுகையை முடிச்சுட்டு எழுப்பைஞ்சு தானே? சொன்னாரு, நான் ஒரு சூறா ஓதிட்டு இருந்தேன், அதை முடிக்காம சலாம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அம்பு என்னதான் பட்டாலும் பரவாயில்ல, அந்த சூறாவை கம்ப்ளீட் பண்ணிட்டே நான் சலாம் கொடுப்போம் என்று நினைச்சேன். இப்போ அவங்க இந்த குறைஷிகளுடைய 70-80 வாலிபர்களையும் பிடிச்சிடுறாங்க. யாரும் கொலை செய்யப்படலை, எல்லாரையும் இவங்க வட்ட பண்ணி பிடிச்சிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புடியில் இந்த 70-80 வாலிபர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதை வச்சு பேசலும் தானே. அப்போ கூட நபி அவங்க என்ன செஞ்சாங்க, வானம் எங்களுக்கு எப்பயும் சமாதானம் நல்ல, எங்களுக்கு பயந்தல்ல உம்ராக்கு வந்திருக்கிறோம், சண்டவானம். இவங்க 70-80 பேரையும் மன்னிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செஞ்சாங்க. மன்னிச்சுட்டேன் வாப்பா, உங்களை விடுவிச்சுட்டு நீங்கள் போங்க, நாங்கள் சண்டை பிடிக்க வரல, யாரையும் கைது செய்ய வரல, யாரோடையும் வீண் தர்க்கம் புரிய வரலன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் விட்டுட்டாங்க. இப்போ நபி அவங்க பார்த்தாங்க, அங்காலேருந்து தானே ஒவ்வொருத்தராக வந்து பேசிட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, உஸ்மான் நீங்கள் போயிட்டு விளங்கப்படுத்துங்க, அவங்களுக்கு இதுக்குத்தான் வந்தோம் என்று விளங்கப்படுத்துங்க.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, விளங்கப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை உஸ்மான், நீங்கள் வேணுமெண்டா இப்போ தவாஃபை முடிச்சுட்டு சாயை முடிச்சுட்டு உம்ராவை முடிச்சுட்டு நீங்கள் போங்க, ஆனால் நபிக்கு அனுமதி தரமாட்டோம், இந்த வருஷம் தரையலாம். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி தவாஃப் செய்யாட்டி நான் செஞ்சேன்னு செய்ய, ரசூலுல்லாஹ்க்கு அனுமதி தாரண்டா தாங்க, எனக்கு மட்டும் தேவையில்லைன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லையும் உஸ்மான் ரலியை ஒரு பக்கமாக வச்சுட்டு குறைஷிகள் மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்வோம். இப்போ லேட் ஆகும், உஸ்மான் ரலி வந்த தூதர் இன்னும் போகல. லேட்டாக ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, போன தூதரை காணுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கால அரசியல் குற்றத்தில் ஒன்றுதான் தூதர்களை கொலை செய்கிறது. இப்போ செய்தி வருவது மக்காவுள்ளுக்கிருந்து முஸ்லிம்களுடைய தூதுவராக போன உஸ்மான குறைஷிகள் கொலை செஞ்சிட்டாங்க என்ற ஒரு செய்தி மக்காவில் இருந்து அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட்டு கொடுக்கல. இப்போ இவ்வளவு நேரம் பணிஞ்சு போன ரசூலுல்லாஹ் இவங்க செஞ்சது அரசியல் குற்றம், தூதரை கொலை செஞ்சிட்டாங்க, இதை விட்டு கொடுக்கலாம், என்ன செய்வோம், நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் போராடுவோம் நீதிக்காக என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தடியில் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை செய்கிறாங்க. இந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் பைஅத்து ரிதுவான். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்காக அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க என்றதுக்காக அந்த அவ்வளோ 1400 பேரும் ஒரே ஒரு ஆளை தவிர மற்ற அவ்வளோ பேரும் பைஅத்து செஞ்சாங்க. எங்களோட தூதரை கொலை செஞ்சால் சும்மோடையெல்லாம் 2ல் 1 நாங்கள் பார்க்குறோம். ஜத் இப்னு கைஸ் என்ற ஒரு ஆளை மட்டும் தவிர மற்ற அவ்வளோ பேரும் உடன்படிக்கை செஞ்சாங்க. இதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல 5வது ஜுஸ் ஹாமீம் ஜுஸுல இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற சூறால அல்லாஹ் பேசுறது ஹுதைபியாவை பற்றி, இந்த உடன்படிக்கையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இப்போ இவங்கெல்லாம் உடன்படிக்கை செஞ்சு ரெடி ஆகுறாங்க. இப்போ குறைஷிகளுக்கு கேள்விப்படுவது முஸ்லிம்கள் தூதர் திரும்பி வரலன்னு சொல்லி பெரியொரு போருக்கு ரெடி ஆகுறாங்கன்றதோட குறைஷிகள் பயந்துட்டாங்க. உடனே என்ன செஞ்சுட்டாங்க, உஸ்மான் ரலி அனுப்பினாங்க, நீங்கள் முதலாவது போங்க, நாங்கள் மஷூரா பண்ணி இன்னொரு அனுப்புகிறோம் சப்ஜெக்ட், முதலாவது நீங்கள் போங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உயிரோட வாராங்க. இப்போ குறைஷிகள் மஷூரா பண்ணிட்டு என்ன செய்கிற, அப்பையும் உட்றதுக்கு மனசு இல்லை. கடைசியாக சுஹைல் இப்னு அம்ர் என்ற ஒருத்தர் அனுப்புகிறார். நபி அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, வாரவர் சுஹைல். சுஹைல் என்றா என்ன அர்த்தம்? சஹில். சுஹைல் என்றா லேஸ். சஹில் என்றா லேசானது, சொஃப்டானது, லேசானது என்ற கருத்து வரும். வாரது சுஹைல். அப்போ சப்ஜெக்ட் லேசாத்தன்னு இருக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் வந்தார். குறைஷிகள் முடிவெடுத்திருக்கிறாங்க சில முடிவுகள். முதலாவது முடிவு என்னான்டா, என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் வந்த பயணத்தை திரும்பி போகணும். ஏனண்டா இப்போ விட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, இப்போ நாங்கள் உங்களுக்கு அனுமதி தந்தா அரபிகள் பேசிக்கொள்வாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களை மீறி மக்கா உள்ளுக்கு நுழைஞ்சி தவாப் செஞ்சுட்டு போய்த்தாங்கண்டா, எங்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனை, எங்களுக்கு தன்மான பிரச்சனை. எனவே என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் வாரையில். அப்போ என்ன செய்யறது, இந்த வருஷம் அப்படியே நீங்கள் திரும்பி போய்த்திடணும். பெரும் தூரம் வந்து காபாவுக்கு கிட்ட, இந்த வருஷம் என்ன செஞ்சிடணும், நீங்கள் திரும்பி போய்த்திடணும். திரும்பி போய்த்து இப்போ நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னால் என்ன செய்கிறன்னு முடிவாகுது. முதலாவது இந்த வருஷம் திரும்பி போகணும், ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் வாங்க பரவாயில்ல. யார் சொல்கிறது? குறைஷிகளே சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் வரையும். அதாவது இப்போ விளங்குதா, குறைஷிகள் வந்து இனி இல்லை நாங்கள் தான் ஜாம்பவான் என்ற கட்டத்திலிருந்து இறங்கிட்டாங்க. வாங்கி 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 இறங்கிட்டாங்க. இப்போ ஏலாம் ஏண்டா பத்ரில் வாங்கி, உஹதில் வாங்கி, ஹந்தக்கில் படாத பாடுபடுத்தி வானம் வாப்பா என்று சொல்லி இறங்கி வராங்க. சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த வருஷம் வரையிலும் 3 நாள் உங்களுக்கு மக்காவுக்கு தங்கி எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உம்ராவை முடிச்சுட்டு போகலும். ஆனால் ஆயுதங்கள் கொண்டு வரப்படாது. வளமையாக ஒரு பயணி வச்சுக்கொள்ளையிலும் 3 நாள் தங்கணும். நாங்கள் எந்த விதமான டிஸ்டர்பும் உங்களுக்கு பண்ண மாட்டோம். இது முதலாவது. 2வது, இப்போ அவங்க தானே வார 10 வருஷத்துக்கு நாங்கண்டா சண்டை பிடிக்க மாட்டோம் உங்களோட. பிடிச்சி போதும் பாப்பா,
10 வருஷம் சமாதான உடன்படிக்கை. நீங்கள் எங்களுக்கு அடிக்கவும் படாது, நாங்கள் உங்களுக்கு அடிக்கவும் மாட்டோம். இது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்ன? சண்டை பிடிக்க மாட்டோம் என்றால் சண்டை பிடிக்க மாட்டோம் என்றது மட்டுமில்லை, சண்டையை இழுக்கிற எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நீங்கள் தாவத் செய்யப்படாது, நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட நாங்கள் எங்களோட பாட்டில் இருப்போம், நீங்கள் உங்களோட பாட்டில் இருக்கீங்க. முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ். இது யாராக இறங்கி வந்த? குறைஷிகளாகவே இறங்கி வந்தாங்க. 10 வருஷம் யுத்த நிறுத்தம், சண்டை பிடிச்சு கொள்ற இல்லை. 3வது விஷயம், மக்காலிருந்து யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாக்கு வந்துட்டா திருப்பி அனுப்பிடணும். ஆனால் மதீனாலிருந்து யாரும் மக்காவுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். உடன்படிக்கை நடந்து கொண்டு இருக்குது. 4வது விஷயம், முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில தான் இந்த அக்ரிமெண்ட் நடக்குது. முஸ்லிம்களோட சேர விருப்பமானவங்க முஸ்லிம்களோட பக்கம் சேர்ந்து கொள்ளலாம். அதாவது இஸ்லாம் ஆகலாம் என்றதல்ல, முஸ்லிம்கள் சார்பாக எந்த கூட்டம் சரி சேர்ந்து கொள்ள விரும்பினா அவங்க முஸ்லிம்கள் சார்பாக சிக்னேஜ் பண்ணலாம். குறைஷிகள் சார்பாக சேர விரும்புகிறாக்கள் குறைஷிகளோட பக்கம் சிக்னேஜ் பண்ணலாம். முஸ்லிம்களோட பக்கம் சேர்ந்தாங்க பனு ஹுசா, குறைஷிகளோட பக்கம் சேர்ந்தாங்க பக்கர். ரெண்டும் மாஷா அல்லாஹ் நல்லா சண்டை பிடிச்சிருக்கிற கூட்டம். ஒன்று அங்கால சேர்ந்த, ஒன்று இங்கால சேர்ந்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2 கூட்டமும் தான் காரணம் மக்கா வெற்றிக்கு. இந்த 2 கூட்டத்துடைய சப்ஜெக்ட் தான் சூரா தௌபால வாரே கண்ட இடத்துல வெட்டுங்கண்டு. அதெல்லாம் முஸ்லிம்களோட சப்ஜெக்ட் இல்லை. பனு ஹுசா முஸ்லிம்கள் இல்லை, பனு பக்ரும் முஸ்லிம்கள் இல்லை. முஸ்லிம் அல்லாத 2 கூட்டம், ஒன்று முஸ்லிம்கள் சார்பாக சிக்னேஜ் பண்ணுறாங்க, பனு பக்ர் குறைஷிகள் சார்பாக சிக்னேஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கூட்டத்தையும் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஹைர், பனு பக்ரும் பனு ஹுசா கோத்திரத்தினரும். இப்போ இந்த முக்கியமான இந்த 4 அம்சங்கள் இந்த வருஷம் வரக்கூடாது, திரும்பி போகணும், நெக்ஸ்ட் இயர் வரலாம், 3 டேஸ் தங்கலாம். 2வது அக்ரிமெண்ட் 10 வருஷம் மாஷா அல்லாஹ் போர் நிறுத்தம், யுத்த நிறுத்தம். 3வது மக்காலிருந்து யாரும் தப்பிச்சு வந்தால் எங்கள்கிட்ட அனுப்பணும், ஆனால் மதீனாலேருந்து யாரும் மக்காவுக்கு வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம். 4வது விஷயம், யாரோட சேர்றோ அவங்க சேர்ந்து கொள்ளலாம். பனு ஹுசா முஸ்லிம்களோட, பனு பக்ர் குறைஷிகளோட சேர்ந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க, அலியே எழுதுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் இப்னு அம்ரு சொன்னார், எங்களுக்கு அல்லாஹ்னா தெரியும், ஏன்னா அவங்க அல்லாஹ்ட பேரை யூஸ் பண்ணுறேன். என்ன அர் ரஹ்மான் அர் ரஹீம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியா, வெட்டுங்க. பிஸ்மிகல்லாஹும் எழுதுங்க. அப்படி எழுதுங்க. எழுதப்பட்டுச்சு. அதுபோல் எழுதினாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது குறைஷிகளுக்கும் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாவுக்கும் எழுதப்படும் உடன்படிக்கை. சுஹைல் இப்னு அம்ரு சொன்னார், என்ன முகமது ரசூலுல்லாவா, முகமது ரசூலுல்லாண்டுக்கு நாங்கள் எக்ரீண்டாத்தான் இந்த பிரச்சனையே தேவையில்லை, சண்டை பிடிக்காமல் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து இப்போமே. முகமது ரசூலுல்லான்றது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், அழிச்சிட்டு முஹம்மத் பின் அப்துல்லாவென்று எழுதுங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏலா நான் அழிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை போட்டுட்டு என்ன கழிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே இவன் நான் ரசூலுல்லா இல்லை என்றாலும் நான் தான் ரசூலுல்லா, எனவே அலியை அழிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை, என்ன இப்போ சமாதானத்துக்கு தானே வாரோம். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட முபாரக்கான பரக்கத்தான பெயரை ஏண்ட கையால் நான் அழிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து அலியே எங்கனைக்கு என்று காட்டுங்க என்று சொல்லி காட்டின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையாலே அழிச்சாங்க. சில இடங்களில் சில விட்டு கொடுப்புகள் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அழிச்சாங்க. எக்ரிமெண்ட் இப்போதான் எழுதி முடிய போகுது. வந்த தூதுவர் சுஹைல் இப்னு அம்ரு அவருடைய மகன் வாராரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வேதனை செய்யப்பட்டு கையில் விலங்கிடப்பட்டு அபூஜந்தல் எக்ரிமெண்ட் பேசிக்கொண்டிருக்கிற சுஹைலுடைய மகன் அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வாராங்க, எங்கேயோ தப்பிச்சு வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களை கூட்டிட்டு போங்களே என்று சொல்லும் பொழுது அபூஜந்தலுடைய வாப்பதனை அங்கால எழுதுகிற எக்ரிமெண்ட் அவர் சொன்னார், இந்தா இப்போதான் இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு, மக்காலேருந்து யாரும் இஸ்லாத்தை ஏற்றா மதீனாவுக்கு கொண்டு போகலாம், அவங்கள தந்துடணும்.
நபி அவங்க சொல்கிறாங்க, சரி இன்னும் சிக்னேச்சர் பண்ண இல்லை தானே, இன்னும் எக்ரிமெண்ட் முடிய இல்லை தானே, இவரை கூட்டிகிட்டு போகிறோமே. இல்லை அப்படி என்ன எனக்கு ஒன்றுமேலாம். நபி அவங்களும் எவ்வளோ பேசி பார்த்தாங்க. அபு ஜந்தல் பாவம் கையில் விலங்கிடப்பட்டு காயங்களோட தப்பிச்சு வந்திருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு ஏலா. யார்? அபு ஜந்தல்ட வாப்பா மகன் இஸ்லாம். அவர் சொல்கிறாரு ஏலான்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளோ பேசி பார்த்தாங்க. அவர் சொன்னார், அப்படி என்றா நான் இந்த எக்ரிமெண்ட்டுக்கு வரலன்னு. நபியவங்க ஏலாத மட்டுக்கும் சரி என்று ஒத்துக்கொண்டாங்க. அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அதே காயங்களோட மீண்டும் மக்காவுக்கு இழுத்து செல்லப்படுறாரு. அவர் கத்துறாரு, ஏ முஸ்லிம்களே, திருப்பையும் என்ன குறைஷிகள்கிட்டயா ஒப்படைக்கிறீங்க என்று அபு ஜந்தல் ரலியல்லாஹு கத்தும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு ஜந்தல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தான் வெற்றியை தருவான் என்று சொல்லி. இதுக்கு பின்னால் இந்த எக்ரிமெண்ட் முடியுது. இப்போ இந்த எக்ரிமெண்ட்டோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, என்ன செய்ய, ஹராமோட போனால் சும்மா திரும்பி வரையலாம், குர்பானை கொடுத்துட்டு மொட்டை அடித்து ஹராமை களைஞ்சிடணும், ஒரு போன பயணம் போகல. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வளமைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் யாரும் சொல் பேச்சு கேட்குறாங்க இல்லை, வளமையாக என்ன சொன்னாலும் கேட்குற ஆத்திரம். ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஆசையோடு வந்தோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அந்த பயணத்தில் வந்த மனைவிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியான கவலை இருக்குது, சஹாபாக்கள் வளமைக்கு மாற்றமாக சப்சு பண்ணிருக்கிறாங்க, சொன்னதை கேட்குறாங்க இல்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மஷூரா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லிட்டு இருக்காம முதலாவது நீங்கள் கொண்டு போன அந்த ஆடை குர்பான் கொடுத்துட்டு நீங்கள் தலை முடியை வலிச்சுட்டு நீங்கள் ஹராம் களைஞ்சிடுங்க, அப்போ எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அதே மாதிரி செஞ்சாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ரசூலுல்லாவே ஹராம் களைஞ்சிட்டாங்க, இனி நாங்கள் இருந்து என்ன செய்ய, போயிட்டு தான் என்ன செய்ய என்று சொல்லி சஹாபாக்களும் இதாக்கிட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சரியான ஆத்திரம், ரசூலல்லாஹ் நாங்கள் சத்திய மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், ஓ உமரே, அல்லாஹ் எகட மார்க்கத்துக்கு தானே உதவி செய்கிறேன்ட, ஓ உமரே, நீங்கள் உம்ராக்கு போகிறேன்ட்டு தானே வந்த, ஓ உமரே, அப்போ ஏன் யா ரசூலல்லாஹ் திரும்பி போகிறோமே, நாங்கள் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான், அப்படி இருந்தும் ஏன் விட்டு கொடுத்தோம் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, அல்லாஹ்வுடைய முடிவு நலவாக இருக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன செய்கிறாங்க, அமைதிப்படுத்துகிறாங்க. இப்படியே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஹிஜ்ரி எத்தனையில் 6 இந்த 4 அம்சங்களையும் கொண்ட உடன்படிக்கை அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சுது. இனி வந்த முஸ்லிம்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாங்க, பெரிய தூரம் என்றாலும் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போயிட்டு கொஞ்ச நாளையில் ஒருத்தர் ஓடி வாராரு. எங்கிருந்து? மக்காவிலிருந்து தப்பிச்சு ஒருத்தர் ஓடி வாராரு. அபூ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் தப்பிச்சு வந்துட்டேன், ஏற்றுக்கொள்ள இயலுமா? இல்லை தான், எப்படி இயலும்? ஏலா, எக்ரிமெண்ட் எழுதியாச்சு. பின்னால் 2 குறைஷிகளும் வந்தாங்க, இந்த பாருங்க எக்ரிமெண்ட்டில் இப்படி தான் போட்டு இருக்குது, இவர் தப்பிச்சுட்டு வந்துட்டார், இவரை எங்களுக்கு தாங்க, நாங்கள் கொண்டு போவோம். நபி அவங்க ஒன்றும் செய்யலது எக்ரிமெண்ட்டே. நபி அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் வர பிடிச்சிட்டு போங்க. அவரை பிடிச்சிட்டு போகிற நேரம் அவர் என்ன செஞ்சார், இந்த 2 குறைஷிகளும் கூட்டிகிட்டு போகிற நேரம் இவர் ஒருத்தர்கிட்ட கேட்டார், ஷா உங்களோட வாள் அப்படி மினுங்குதே, எங்கே வாங்கினீங்க, கொஞ்சம் பார்க்கவா நான். இவனும் மேமாந்து கொடுத்தான். அவர் பார்த்துட்டு ஒரே வெட்டா வெட்டிட்டு கொலை செஞ்சுட்டு திருப்பி ஓடி வந்துட்டார் மதீனாவுக்கு. 2 பேரில் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு மதீனாவுக்கு ஓடி வந்துட்டார். அடுத்தவர் பின்னால் அவரும் பயந்து ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க. நபி அவங்க சொன்னாங்க, இந்த அபூ பஷீர் செஞ்ச வேலை திருப்ப இவர் போற மூட்டிட்டு வர போல இருக்குது, இப்பதான் சமாதானம் 10 வருஷம் எக்ரிமெண்ட்ல இருக்கிறோம், இவர் செஞ்ச வேலையால திருப்ப யுத்தம் செய்யணும் மாதிரி இருக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிஞ்சு கொண்டாங்க. என்ன, நீங்க செஞ்சது உங்களுக்கு சரி, ஆனால் எக்ரிமெண்ட்டுக்கு பிழை, எனவே பிழை என்றா பிழை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள், இவரை புடிங்க, இவர் செஞ்ச வேலையால் பெரிய பிரச்சனை வரப்போகுது. அவர் பார்த்தாரு, நான் தப்பிச்சு இவங்கள்ட்ட வந்தா ரசூலுல்லாஹ் புடிங்கன்றாங்க, வாப்பா வானம் தப்பினோம் புடைச்சோம் என்று எடுத்தார் ஓட்டத்தை. மக்காவுக்கு போகவும் இல்லை, மதீனாவுக்கும் இல்லை, இடையில கடற்கரை பக்கமாக போயிட்டு
சலாமத்தான் நான் மட்டும் வாழ்றேன், எனக்கு யாரும் தேவையில்லை. அங்கே போனால் சொந்த ஊருக்கு போனால் அடித்து சாவடிக்கிறாங்க, இங்கே ரசூலுல்லாட்ட போனால் எக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சது ஏற்றுக்கொள்ளலான்றாரு, செய்ய வழி இல்லை, சலாமத்தா நான் மட்டும் கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யார் சஹாபி அபூ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டான். இப்போ மக்காவில் வேதனை செய்யப்படக்கூடிய ஒவ்வொருத்தரா தப்பிச்சு அவர்கிட்ட போகிறாங்க. யார்கிட்ட? மதீனாக்கு தானே போக இயலாண்டிக்குது, அபூ பஷீர்கிட்ட போகும். அபூ பஷீர்கிட்ட போமென்று அங்கே பெரிய கேங் ஒன்று செட் ஆகிருச்சு. எங்கே? கடற்கரை ஓரமாக அபூ பஷீர் ரலியல்லாஹு. இப்போ இதுக்கு குறைஷிகள் சண்டை பிடிக்கலது எங்கே பாருங்கன்னு எக்ரிமெண்ட் என்ன, மக்காலிருந்து தப்பிச்சு மதீனாக்கு வந்தால் ரிட்டர்ன் அனுப்பணும், மதீனாக்கு தான் வரலையே. கடற்கரை ஓரமாக அபூ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையில் ஒரு கூட்டம் அங்கே செட் ஆகிருச்சுது. அவங்க இப்போ சும்மிருக்கிறீர்கள். குறைஷிகளுடைய வியாபாரம் அந்த சைடால் போனால் அதை வழிமறைச்சி அதை அவங்க எடுத்துக்கொள்றது. குறைஷிகளுக்கு பெரிய தலைவலியாக போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது எக்ரிமெண்ட் எவ்வளோ அழகாக போட்டும் சொதப்பிருச்சுதே. இப்போ குறைஷிகள் மதீனாவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. என்ன இதுக்கு பிறகு அந்த மக்காலேருந்து யாரும் தப்பிச்சு வந்தால் எங்கள்கிட்ட தரணும் என்றதானே, இதுக்கு பிறகு தர தேவையில்லை, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு அனுப்ப வானம், தப்பித்தவரியாலும் அனுப்பிட வானம், நீங்களே வாராக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி மீண்டும் குறைஷிகளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. ஹிஜ்ரி 6 முடிஞ்சு ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 6 ஹுதைபியா, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு குறைஷியர்களுடைய முக்கிய வீரர்கள் முக்கிய பிரமுகர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வராங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 7. ஹிஜ்ரி 6 போன வருஷம் 200 குதிரை வீரர்களை வச்சுக்கொண்டு இவங்களை உடப்படாது எண்டு என்ன வீரமாக பேசினவர். ஹிஜ்ரி 7 அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்துக்கு வாராரு. ஒன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் இஸ்லாத்துக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கா அதில் ஈர கொலைகளை எங்கள்கிட்ட தந்திருச்சுது, முக்கியமானவர்களை எங்கள்கிட்ட தந்திருச்சுது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ முஸ்லிம்கள் சரியான ரிலாக்ஸ். யுத்தமில்லை 10 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்து. இப்போ இந்த 10 வருஷம் பயந்து இருக்க தேவையில்லை, அவங்க அடிப்பாங்களா பிடிப்பாங்களான்னு யோசிக்க தேவையில்லை. இவ்வளவு காலம் யுத்தத்தில் காட்டின அந்த ஃபோக்கஸை இப்போ எங்கே காட்டேலும்? எதில்? தஅவாவில். எது மக்காவுக்கு தான் காட்டையில், அது மக்காவோட தான் இப்போ எக்ரிமெண்ட் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று திரும்ப மக்காவுக்கு காட்டினா பிரச்சனை ஆகுது. இப்போ முழு ஃபோக்கஸை எங்கே காட்டுறாங்க? தஅவாவில் என்னென்ன செய்யலும் என்று சொல்லி. ஏன்னா முஸ்லிம்களுக்கு இருந்த மெயின் 3 பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று குறைஷிகள், ரெண்டாவது யாரால பிரச்சனை? யூதர்களால் பிரச்சனை இருந்துச்சு. மூணாவது கத்ஃபான் கோத்திரத்தினர். அல்ஹம்துலில்லாஹ் குறைஷிகளுடைய பிரச்சனை மாஷா அல்லாஹ் 10 வருஷம் ஒன்றும் நடக்கிறதில்லைன்னு முடிவு. யகூதிகளோட பிரச்சனை மாஷா அல்லாண்டு மதீனா கிளீன், ஆனால் இன்னும் கொஞ்சம் இடத்துல போயிட்டு தங்கினாங்க ஹைபரில். மதீனா கிளீனாக விரிச்சுது. மதீனாலேருந்து போனதில் கொஞ்சம் பேர் ஹைபரில் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் தடமாறுற செய்தி விளங்குது. மூணாவது கத்ஃபான் கோத்திரத்தினர்கள். இப்போ குறைஷிகள் அடிபணிஞ்சிட்டாங்க, சலாமத்தாக வந்துட்டாங்க, அடிபணிஞ்சு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க என்றதோட முழு அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய சிலை வணங்கிகள் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க, உணர்ச்சிகள் எல்லாம் அடங்கிருச்சது. குறைஷிகளே சும்மா இருக்கிறாங்க. இனி நாங்கள் தடமாறி என்ன செய்ய என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல் ஃபோக்கஸ் காட்டுறாங்க தஅவாவில். எங்கே? இப்போதான் அரசர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூது செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்ப பார்க்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அரசர்கள் சீல் இல்லாத லெட்டர்ஸ்களை வாசிக்க மாட்டாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஹாத்தம் மோதிரம் செய்யப்படுவது. இப்படி 3 லைனில் முஹம்மத் ரசூல் அல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று 3 வரியில் மோதிரம் செய்யப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மோதிரத்தால் சீல் பண்ணி லெட்டர்ஸ்கள் அனுப்பினாங்க. ஒன்று ஹபஷா மன்னன்
நஜ்ஜாஷிக்கு. இப்போ வெளிநாட்டுக்கு தாவா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே. முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு வெற்றி, 10 வருஷம் இந்த யுத்தம் செய்ய தேவையில்லை, தாவாவுதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹபஷா மன்னன் நஜ்ஜாஷிக்கு கடிதம் எழுதினாங்க, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. மிஸ்ர் நாட்டு மன்னன் முகௌகிஸுக்கு கடிதம், பாரசீக மன்னன் கிஸ்ராவுக்கு கடிதம், ரோம் நாட்டு மன்னன் ஹிரக்கலுக்கு கடிதம், பஹ்ரைன் நாட்டு மன்னருக்கு கடிதம், யமாமா நாட்டு அரசருக்கு கடிதம், சிரியா நாட்டு மன்னருக்கு கடிதம், ஓமன் நாட்டு அரசர்களுக்கு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு தஅவாவையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ சவுதி, இப்போ மக்கா மதீனாவையும் தாண்டி வேறு வேறு நாடுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது செய்தி அனுப்புகிறாங்க. அதோட இன்றைய வகுப்பை இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வருவோம். இதுக்கு பின்னால் அந்த யூதர்கள், ஹைபர் என்ற இடத்தில் இருந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக ரோசம் இல்லாமல் மீண்டும் படைகளை தயாரிக்கிறாங்க. அவங்களோட செய்தி என்னவாகிச்சுது என்றதை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல கவனிப்போம். எனவே அல்லாஹு தஆலா இவ்வளவு தூரம் பயணித்த இந்த ரசூலுல்லாவுடைய சீராவுடைய வகுப்பு அதை முழுமையாக கேட்டு பயன்பெறக்கூடிய தௌஃபீக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.